பயணியாக இறக்கும்போது சில நேரம் கல் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் கல் ஆகிறது வந்து நம்ம தப்பு கிடையாது, அது இயற்கையுடைய சீற்றம். ஆனால் இப்போ வந்து சமீபத்தில் பார்த்தீங்கன்னா தெற்கில் வந்து கம்ப்ளீட்டாக நிறைய சீற்றம் இல்லை, பதநீரை இறக்கி 2 நாள் வச்சுட்டா அது கல்லாயிருது. ஆமாம், இப்போ அதை வந்து போலீஸ் வந்து கல்லுன்னு முன்னால் வந்து கேஸ் போடுவாங்க. இப்போ வந்து கள்ளச்சாராயம்னு சொல்லி கேஸ் போட்டு மக்களை ரொம்ப கண்டிக்கிறாங்க. அது வந்து அமைச்சர் வந்து அதற்கு ஸ்பெஷலாக நம்ம முதல்வர்கிட்ட சொல்லி அதுக்கு ஒரு அந்த தனியாக கேஸை டெவலப் பண்ண சொல்லுங்க. சாராய காய்ச்சின மாதிரி கேஸ் போடக்கூடாதுன்னு உங்கள் வாழையே கேட்டுக்கொள்கிறேன் தலைவர். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். இந்த பனை மரம் வச்சுருக்கவங்க, தென்னை மரம் வச்சுருக்கவங்க, தென்னங்கல், பனங்கல் அப்படி சொல்லி தான் வச்சுட்டு இருந்தாங்க. நான் அந்த படிக்கிற காலத்துலேருந்து எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் தெரியும். அதனால் சொல்கிற மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு. அதனால் இந்த நீங்கள் சொல்கிற அந்த அவங்களுக்கு என்ன அப்படின்னா, போட்டியில் யாராவது ஃபோன் பண்ணி போலீஸ் சொல்லியிருந்தாங்க, பனையேறிட்டு இருக்கவங்க 3 நாள் முழுதும் அந்த தொழில் செய்யணும், போலீஸ் கூட்டிகிட்டு போயிட்டால் கஷ்டமாக இருக்குது, அதை மீன் பண்ணி அசோகன் சொல்கிறாரு. அதுக்கு மட்டும் மாண்புமிகு சபாநாயகர் அவர்களுக்கு இதில் எவ்வளவு ஆர்வம் இருக்கிறது என்பதை நான் புரிந்து கொண்டிருக்கிறேன். ஏன்னா அவர் பகுதியிலும் இந்த பனை மரங்கள் அதிகமாக வளரக்கூடிய இடம், பனை வளரக்கூடிய இடங்களில் இது போன்ற கோரிக்கைகள் எழுந்து கொண்டு தான் இருக்கின்றன. நிச்சயமாக இதற்குரிய ஏற்பாடுகள் எல்லாம் முதலமைச்சரிடம் கலந்து பேசி அந்த மாதிரி அதை கைது செய்யப்படுபவர்களை எப்படி என்ன செய்யலாங்கிறதையும் நான் முதலமைச்சரிடம் கலந்து பேசி அதற்கான தீர்வுகளை விரைவில் எடுப்போம்.